ஹாய் சாம்பியன்ஸ், வெல்கம் டு இச்சிவேதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகர்வால் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சீரியஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம்ப்பா. இது ஃபுல்லாவே எடிஷன் 17ல இருக்கிற கொஸ்டின்ஸ். இப்போ ரீசெண்டா வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ எடிஷன் 17ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. ஒவ்வொரு பார்ட்லையும் நான் 10 கொஸ்டினா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல மினிமம் ஒரு 100 கொஸ்டினாவது இருக்கும். ஒரே வீடியோல 100 கொஸ்டினையும் பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் 10 கொஸ்டின்னா மினிமம் உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் வரும். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும்ப்பா. டெய்லி 30 நிமிஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 10 டேஸ்ல நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். ஓகே, எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நிறைய உங்களோட சப்போர்ட்டும் தேவை. ஸோ கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன்ப்பா. உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. What would be the simple interest obtained on an amount of 5,760 at the rate of 6% per annum after 3 years? ஓகே, இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா இல்ல அமௌண்ட்டான்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இயர்ல இருக்குது, இது டைம்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது ரேட்டு. ஓகே, ரேட்டும் இயரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் தான் முக்கியம். இங்க அமௌண்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பிரின்சிபலை மென்ஷன் பண்றாங்க. 5,760 என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. இந்த 5,760க்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ப்பா. ஸ்கூல்ல நம்ம யூஸ் பண்றது SI ஈக்குவல் டு PNR/100. இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா நம்ம ஷார்ட்கட் தானே யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த முதல்ல வர கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஷார்ட்கட்டை உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதையே கொஞ்சம் மாத்தியும் எழுதலாம். PNR/100 இருக்குதா? ஆர் அப்படின்னாலே ரேட். ரேட் எப்பவுமே பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ PNR பெர்சன்டேஜ்னு வரும். இந்த பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு பை 100ன்னு போடுவாங்க. ஓகே, இந்த இதுவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆர் 100 தான் பிரின்சிபல். N இன்டூ ஆர் SI. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100ஓட வேல்யூ தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க 5,760. N இன்டூ ஆர் டைமையும் ரேட்டையும் மல்டிபிள் பண்ணணும். டைம் 3, ரேட் 6. ஸோ 3 இன்டூ 6 இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் 2ல கேன்சல் பண்ண முடியும். 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 5ன்னு வரும். மறுபடியும் இங்க 5ல கேன்சல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லைல்ல. அப்போ லாஸ்டா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் 5ல டிவைட் பண்ற மாதிரி வரும். எனி நம்பர் 5ல டிவைட் பண்றதை விட 10ல டிவைட் பண்றதுதான் ஈஸி. ஸோ இங்க 2ல கேன்சல் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிருங்க. 6 இன்டூ 3 18. 18 இன்டூ 5 90. 18 இன்டூ 7 126. 18 இன்டூ 6 108. ஆன்சர் 1036H. இங்க ஒரு 10 இருக்குதா, அந்த 10ல லாஸ்ட் டிவைட் பண்ணணும். எனி நம்பர் 10ல டிவைட் பண்றதுக்கு பதில் லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஆன்சர் 1036.H. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியலன்னா அதை 100ன்னு எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா N இன்டூ ஆர் போடணும். ஓகே, இப்போ
6% ரேட் குடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. இத வச்சு இப்ப அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா, இதே மாதிரி இப்ப அமௌண்ட்க்கு எழுதுறதுக்கு 100 தான் பிரின்சிபல். அதுக்கடுத்து எஸ்ஐ தான் ஃபைண்ட் பண்ணணும். சரி. அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணணும். அமௌண்ட்னா இங்கேயும் அமௌண்ட்டோட வேல்யூ தானே போடணும். n இன்டூ ஆர். 6 இன்டூ 3 18 பிளஸ் பிரின்சிபல். பிரின்சிபல்னா என்ன? 100. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 108ன்னு வருமா? இப்போ சரி 118ன்னு வருமா? 118 தான் அமௌண்ட்ன்னு எடுக்கணும். உங்களுக்கு வேல்யூஸ் வரும்போது உங்களுக்கு புரியும்ப்பா. ஜஸ்ட் அமௌண்ட் வேணும்னா n இன்டூ ஆர் பிளஸ் 100ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Next one, a farmer borrowed 3,600 at 15% simple interest per annum. At the end of 4 years, he cleared this account by paying 4,000 and a cow. The cost of the cows. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து 3,600 ரூபாய் கடன் வாங்குறாங்க. 15% வட்டி, டைம் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி கொடுக்குற பணம் 4,000 ரூபாயும் ஒரு பசுமாடையும் திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க திருப்பி கொடுத்த பசுமாட்டோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த 3,600க்கு அவங்க வாங்கின பணத்துக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம வாங்குறது பிரின்சிபல், நாம திருப்பி கொடுக்கறது அமௌண்ட். இப்போ அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். அமௌண்ட்னா என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 100ன்னு எடுக்கணும். ஐக்கு பதில் n இன்டூ ஆர்னு எடுக்கணும். இப்போ 100 பிளஸ் டைம் 4 இயர்ஸ், ரேட் 15%. அப்போ 15 இன்டூ 4 16 எடுத்துக்கலாமா? இப்போ அமௌண்ட்டோட வேல்யூ 116 எடுக்கணும். 100 தான் பிரின்சிபல். பிரின்சிபலோட வேல்யூ 3,600ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம திருப்பி கொடுக்க வேண்டியது 100ன்னு வாங்கிட்டு 160ன்னு திருப்பி கொடுக்கணும். அந்த அமௌண்ட் தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. 2 0 கட் பண்ணிடலாம். 16 இன்டூ 3 48. 16 இன்டூ 6 96. லாஸ்ட் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5760ன்னு வரும். 5,760 ரூபாய் நாம திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஆனா நம்ம 4,000 ரூபாய் தான் திருப்பி கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டுக்கு மாடை கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த 5,760ஐயே ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. 4,000 அவங்க கையில இருக்கிறது 4,000 தான். ரிமைனிங் அவங்க பே பண்ண வேண்டியது 1,760. இந்த 1,760க்கு தான் மாடை கொடுத்துருக்காங்க. ஸோ மாடோட ரேட்டு 1,760. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்கப்பா. ஓகே. பிகினர்ஸுக்கும் புரியுற மாதிரி ஸ்லோவாக தான் சொல்லி தருவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ராம் borrows 520 from Gaurav at a simple interest of 13% per annum. What amount of money should Ram pay to Gaurav after 6 months to be absolved of the debt? ஓகே. இப்போ ராம் வந்து கௌரவ்ட்ட வந்து 520 ரூபாய் கடன் வாங்குறாங்க. 13% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 6 மாசம் டைம். ஓகே. அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கடன் வாங்குறாங்கல்ல, வாங்குறது பிரின்சிபல், நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது அமௌண்ட். அதுதான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ டைம் பாருங்க 6 மந்த்ன்னு இருக்குது. டைம் முந்தின கொஸ்டின்ல எல்லாமே இயர்ல இருந்துதான். 4 இயர்ன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 இயர்ன்னு இருக்குது. டைம் எப்பவுமே இயர்ஸ்ல தான் இருக்கணும்.
சப்போஸ் உங்களுக்கு டேஸ் ஆர் மந்த்ல இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் இயருக்கு மாத்தணும். மந்த் இயருக்கு மாத்துறதுக்கு 12 டிவைட் பண்ணணும். டேஸ் இயர்ஸுக்கு மாத்துறதுக்கு 2 கண்டிஷன் உண்டுப்பா. லீப் இயரா இருந்ததுன்னா 366ல டிவைட் பண்ணணும். நார்மல் இயரா இருந்ததுன்னா 365ல டிவைட் பண்ணணும். நார்மல் இயர்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான் வரும். ஆனா லீப் இயர்னா 366 நாள் வரும். ஓகே, அதே மாதிரி 1 இயர் மந்த் இயருக்கு மாத்திரமா ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதோ அதை டிவைட் பண்ணணும்ப்பா. ஓகே, மந்த் இயருக்கு மாத்துறதுக்கு பை 12, டேஸ் இயர்ஸுக்கு மாத்துறதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. இதே இது வீக்க இயர்ஸுக்கு மாத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 52 வாரம் வரும். ஸோ 52வை டிவைட் பண்ணணும்ப்பா. எப்பவுமே டைம் இயர்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, பிரின்சிபல் 520. இப்போ 100ஓட வேல்யூ தான் 520. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போறது அமௌண்ட். அமௌண்ட் மீன்ஸ் 100 plus n into r. இது 2 மெத்தட்ல பண்ணலாம்ப்பா. இந்த n into r மெத்தட் நான் போன கொஸ்டின்லேயே சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ போன கொஸ்டின் மாதிரி இதை ட்ரை பண்ணுங்க. என்னோட வேல்யூ எவ்வளோ? 6 மந்த். 6 மந்த்னாலும் ஆஃப் இயர்னாலும் ஒன்று தான். ஸோ 1/2 இன்டூ 13 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 13/2ன்னு வரும். இப்போ 100 + 13/2. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 200 200 + 13 213/2ன்னு வரும். இதுதான் அமௌண்ட்டோட ரேஷியோ. 213/2ன்னு போடுறதுக்கு பதில் அது மேலே இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. ஆர் 100ஓட வேல்யூ 520. n into r எவ்வளோ? 13 into 1/2. n into rனா இதுதானே SIயோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் SI தான் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே பை 2ன்னு போடுறதுக்கு பதில் மேலே இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். ஒரு 0 கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 26. மறுபடியும் 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 13. 13 into 13 169. 169/5. எனி நம்பர் 5ல டிவைட் பண்றதுக்கு பதில் வேல்யூவை டபுள் பண்ணிட்டு லாஸ்ட் எழுதிருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் 3218ன்னு வரும். லாஸ்ட் எழுதிருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 3218. ஓ 338ன்னு வருமா? லாஸ்ட் எழுதிருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் 33.8ன்னு வரும். இந்த 33.8 SIயோட வேல்யூ. நம்மளுக்கு அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 520. இன்ட்ரெஸ்ட் 33.8. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 553.8. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. Okay, next one. At the rate of 8 1/2% per annum simple interest, a sum of 4,800 will earn how much interest in 2 years 3 months? ஓகே, இப்போ பிரின்சிபல் 4,800 கொடுத்துட்டாங்க. ரேட் 8 1/2%ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமும் 2 year 3 monthன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே எல்லாமே ஈவனா இருக்கணும்ப்பா. எல்லாமே இயர்ல இருக்கணும், அது எல்லாமே மந்த்ல இருக்கணும், எல்லாமே டேஸ்ல, எல்லாமே வீக்ஸ்ல இருக்கணும். ஒரே வேல்யூவா இருந்தா தான் கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இத இயருக்கு தான் மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே மந்த்துக்கு கூட நீங்க மாத்திக்கோங்க. 2
2 இயர் 1 இயருக்கு 12 மாசம். அப்போ 2 வருஷத்துக்கு 24 மாசம் வருமா? பிளஸ் 3 2யும் ஆட் பண்ணும்போது டோட்டலா 27 மந்த்ன்னு வரும். மந்த் இயருக்கு மாத்துறதுக்கு 12ல டிவைட் பண்ணணுமா? ஸோ இத 27/12 இயர்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இன்னும் இத 3ல கேன்சல் பண்ணலாம். 3ல கேன்சல் பண்ணும்போது 9/4 இயர்ன்னு போட்டுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. ஆர் இந்த 2 இயர் அப்படியே இருக்கட்டும். இங்க மந்த்ன்னு இருக்குதா? 3 மந்த்ன்னு இருக்குது. மந்த்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே இயர்ல இருக்கணும். ஸோ இந்த மந்த்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 மந்த்த இயருக்கு மாத்துறதுக்கு 12ல டிவைட் பண்ணணும். 2 இயர்னா அத 2 பிளஸ் 3 மந்த்ன்னு எழுதிக்கலாம். 2 பிளஸ் பிளஸ் 3 சாரி 2 இயர் பிளஸ் 3 மந்த்ன்னு எழுதிக்கலாம். அந்த 2 இயரை நம்ம எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் இருக்க இந்த 3 மந்த்தை தான் இப்போ இயருக்கு மாத்துறோம். ஸோ 3/12ன்னு வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 1/4ன்னு வரும். 2 பிளஸ் 1/4னா இப்போவும் அதே 9/4 தான். ஸோ இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 2 பிளஸ் 1/4 9/4. நெக்ஸ்ட் இப்போ ரேட்டும் பெர்சன்டேஜ்ல ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 9 1/2 சாரி 8 1/2 பெர்சன்டேஜ்ன்னு இருக்குதா? 8 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பருக்கு மாத்திடலாம். 8 into 2 16 16 plus 1 17/2 பெர்சன்டேஜ்னு வரும். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே by 100. ஸோ 8 1/2 பெர்சன்டேஜை 17/200 எழுதிக்கலாம்ப்பா. இப்போ இது என்னன்னா மொத்தம் 200 ரூபாய் இருந்ததுன்னா இது பிரின்சிபல். 200 ரூபாய்க்கு 17 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, பிரின்சிபல் 200 17 இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பிரின்சிபல் 200 இந்த 200ஓட வேல்யூ தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க 4800ன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 17 எடுக்கணும். டைம் எவ்வளோ? 9/4. 9/4ன்னு போடுறதுக்கு பதிலா மேல இன்ட்டுல எழுதிக்கலாம். இதுதான் எவ்வளோன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 2 0 2 0 கட் பண்ணிடலாம். 4 into 2 8. 8 into 6 48. 9 into 6 54. 17 into 54. 17 into 5 85. 17 into 6 68. லாஸ்ட் digit விட்டு ரிமைனிங் ஆட் பண்ணணும். ஆன்சர் 918 பா. ஆப்ஷன் சி 918 is ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த பிடிஎஃப் என்ன நான் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. www.hveda.com போட்டு பாருங்க. மேத்ஸ் கோர்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. What will be the simple interest earned on an amount of 16,800 in 9 months at the rate of 6 1/2% per annum? ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். இங்க அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இங்கேயும் பிரின்சிபலை தான் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. 16,800 அசலுக்கு, அசல் அப்படின்னா பிரின்சிபல், இன் 9 month at rate of 6 1/2%. மந்த்ல இருக்குது, மந்த்தை இயருக்கு மாற்றணும். மந்த்தை இயருக்கு மாற்றுறதுக்கு 12ல டிவைட் பண்ணணுமா? ஸோ 9/12 3/4 இயர்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6 1/2 சாரி 6 1/4%. 6 1/4 1/4க்கு பதில் 0.25 போட்டுக்கலாமா? 6.25%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/16. இப்போ 16 ரூபாய் பிரின்சிபலா இருந்ததுன்னா 16 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பிரின்சிபல் 16, ரேஷியோ படி 16. இந்த 16ஓட வேல்யூ தான் கொஸ்டின்ல 16,800ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டைமையும்
ரேட்டையும் மல்டிபிள் பண்ணும். இதுதான் எஸ்ஐயா எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ தானே கேட்டிருக்காங்க. டைம் 3/4 பை 4 போடுறதுக்கு பதிலாக மேலே இன்ட்டு 4 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரேட்டு 16 எழுதியாச்சு, ரிமைனிங் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் எவ்வளோன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 1 × 16 1 × 16 5 × 16. நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் டெசிமலில் தான் இருக்குது. சரி, 3ல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 315ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 4ல டிவைட் பண்ணீங்கன்னா 7 × 4 28 787.5. எல்லாமே 7ல தான், சரி ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, மற்ற எல்லாமே 8ல தானே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுவும் அதே மாதிரி தான், இது டேஸ்ல இருக்குது. இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ல இருந்ததுன்னா என்ன செக் பண்ணணும்? லீப் இயரா ஆர் நார்மல் இயரான்னு பார்க்கணும். லீப் இயரா இருந்ததுன்னா 366ல டிவைட் பண்ணணும். நார்மல் இயரா இருந்ததுன்னா 365ல டிவைட் பண்ணணும்ப்பா. ஓகே, ஆர் லீப் இயர் நார்மல் இயர் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 365 366 ஒரு வேல்யூ தானே வித்தியாசமா இருக்குது. ஒரு வேல்யூ முன்ன பின்ன இருந்தா எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்க 365 டேஸ்ன்னு இருந்தாலே 365ல டிவைட் பண்ணிக்கலாம்ப்பா. மந்த்ன்னு இருந்ததுன்னா 12ல டிவைட் பண்ணணும். வீக்குன்னு இருந்ததுன்னா 52ல டிவைட் பண்ணணும். அதே மாதிரி டேஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 365ல டிவைட் பண்ணுங்க போதும். ஓகே, simple interest on 1820 from March 9, 2012 to May 21, 2012 at 7.1/2% rate will be. ஓகே, இப்போ அமௌண்ட் 1820 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது பிரின்சிபல். ரேட் 7.1/2% கொடுத்துருக்காங்க. இங்க டேஸ்ல கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ நாளுன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கும். 31 நாள்ல 9ஆம் தேதி தான் பணம் வாங்குறாங்க. அப்போ மொதல் 9 நாளைக்கு வட்டி கிடையாது. இப்போ 31ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 22 நாளைக்கு தான் மார்ச்ல அவங்க வட்டி கொடுக்கணும். ஏப்ரல்ல ஃபுல்லா முழு மாசத்துக்குமே கொடுக்கணும். அதே மாதிரி மேல 21 நாளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 21வது நாள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல 21 நாளைக்கு மட்டும் வட்டி கொடுத்தா போதும். மொத்தம் எவ்வளவு நாள் வருது? 73 நாள் வருது. இந்த 73 நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எவ்வளோன்னு பார்த்துடலாம். இது டேஸ்ல இருக்குதுல்ல, டேஸை ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு மாத்திடலாம். இப்போ 73/365ன்னு வரும். இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான நம்பர்ப்பா. இது டேஸ்ன்னு இருந்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு 73 தான் வரும். 73 × 5 365. இதுதான் ஃபுல்லா கேன்சல் ஆகும். 1 5. ஸோ இப்போ டைம் 1/5ன்னு எடுக்கணும். ஓகே, பிரின்சிபல் எவ்வளோ? பிரின்சிபல் 100ல எடுக்க போறோமா? ரேட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ரேட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரின்சிபல் 100ல எடுக்க போறோமா இல்லை இங்க ஃபிராக்ஷனுக்கு ஏற்றது மாதிரி எடுக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ரேட் எவ்வளோ? 7.1/2%. அப்போ 7 × 2 14 14 + 1 15/2%ன்னு வரும். பர்சன்டேஜ் அப்படின்னாலே பை 100ஆ? ஸோ 15/200ன்னு எடுத்துக்கலாம். மொத்தம் 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய்க்கு 15 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பிரின்சிபல் 200. 200 வேல்யூ தான் 1820. ரிமைனிங் இருக்குது, மேல 15 இருக்குது. டைம் 1/5. 1/5 போடுறதுக்கு பதிலா மேல இன்ட்டு 5 எழுதிக்கலாம். இதுதான் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 × 5 3 × 5 0 0 கட் பண்ணிடலாம். 10 × 2 91 × 2 91 × 3 273. இதை 10ல டிவைட் பண்ணணும். எனி நம்பர் 10ல டிவைட் பண்றதுக்கு பதிலா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்ப்பா. ஸோ ஆன்சர் 27.3.
ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். A shopkeeper with an overdraft faculty at 18% with a bank borrowed 15,000 on January 8, 2011 and returned the money on June 3, 2011. ஓகே, ஜூன் 3 வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. வாங்கினது 8ஆம் தேதி வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். So as to clear the debt, the amount that he paid was. ஓகே, அவங்களோட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு 8ஆம் தேதி வாங்கிட்டு 3ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்கல. அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணணும். 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 மெத்தடில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணலாம். ஜான்வரியில் 31 நாள் இருக்கும். இவங்க பணம் வாங்குறது 8ஆம் தேதி தான் வாங்குறாங்க. அப்போது 31 நாளில் 8 நாள் போக ரிமைனிங் 23 நாளைக்கு தான் அவங்க வட்டி கொடுக்கணும். ஓகே, ஜனவரியில் 23, பிப்ரவரியில் இது நார்மல் இயரா லீப் இயரான்னு பாருங்க. லீப் இயரா இருந்ததுன்னா பிப்ரவரியில் 29 நாள் எடுக்கணும். நார்மல் இயரா இருந்ததுன்னா பிப்ரவரியில் 28 நாள் எடுக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் 4ஓட மல்டிபிளா இருந்ததுன்னா அது லீப் இயர். ஓகே, இங்க 11 இருக்குது. 11 அப்படிங்கிறது 4ஓட மல்டிபிள் கிடையாது. இது நார்மல் இயர் தான். ஸோ இங்கே 28 எடுத்தா போதும். மார்ச்ல 31 நாள், ஏப்ரல்ல 30 நாள், மேல 31 நாள், ஜூன் 3ஆம் தேதி திருப்பி கொடுக்குறாங்களா? அப்போ ஜூன்ல 3 நாளைக்கு அவங்க வட்டி கொடுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6, ரிமைனிங் 1, 2, 4, 10, 13, 14, மொத்தம் 146 டேஸ்ன்னு இருக்குது. டேஸை இயர்ஸுக்கு மாத்துறதுக்கு 365ல டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி 365ன்னு வந்தாவே எப்பவுமே டேஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு 73ல கேன்சல் பண்ற மாதிரி தான்ப்பா வரும். 73ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 73 into 2 146. நெக்ஸ்ட் 73 into 5 365. ஸோ ஆன்சர் டைமுக்கு 2/5ன்னு எடுக்கணும். 73 into 1, 73 into 2, இந்த மாதிரி 73 into 5 வரைய மட்டும் படிச்சுக்கோங்க. (73 into 3), 73 into 4, 73 into 5. இது 365, 28, 12, 292. 73 into 3, 21, 9. Next 14, 6, 73. மல்டிபிள் பண்றது ஈஸி. இந்த நம்பரை பார்த்தோன்னே இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஞாபகம் வரணும்ப்பா. இது டைம். நெக்ஸ்ட் ரேட் 18% கொடுத்துருக்காங்க. 18%னா 18/100. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா? இங்க ரேட்டு 18/100 தான் இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். பிரின்சிபல் 100 தான் கொஸ்டின்ல 15,000 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 18 இருக்குது. டைம் 2/5, 2 மேலே இன்டூ 5. இதுதான் எவ்வளோன்னு பார்க்கணும். ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 30. 18 into 6 108, லாஸ்ட் ஒரு 0. 1080 அப்படிங்கிறது பிரின்சிபல். ஆனால் நம்மளுக்கு சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ. ஆனால் நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 15,000 plus 1,080. ஆன்சர் 16,080. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம்.
ஆர் டைரக்டா ஒரே லைன்ல பண்ணிடலாம். அமௌண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100 பிளஸ் n இன்டூ ஆர். ஆர் ஃப்ராக்ஷன்ல இருந்ததுன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 100 பிளஸ் n இன்டூ ஆர். இது ஜென்ரல் ஃபார்முலா. ஃப்ராக்ஷன்ல இருந்ததுன்னா 1 பிளஸ் n இன்டூ ஆர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ராக்ஷனா இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். n எவ்வளோ? 18/100. சரி, இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வருதா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. ரொம்ப லேட் ஆகும், வீடியோ தான் லென்த்தா போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஆன்சர் 16,080 வரும். ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் அப்லோட் பண்றேன். அடுத்த கொஸ்டின். A person borrows 5,000 for 2 years at 4% per annum. Simple interest. He immediately lends to another person at 6.1/4% per annum for 2 years. Find his gain in the transaction per year. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் 5,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. 2 வருஷத்துக்கு 4% வட்டியில வாங்குறாங்க. 5,000 ரூபாய வாங்கிட்டு இன்னொரு பர்சன்ட்ட அந்த 5,000 ரூபாய வட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க வாங்கினது 4% இன்ட்ரெஸ்ட்ல தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்தது 6.1/4 இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. டைம் அதே 2 இயர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அமௌண்ட் மாறல, டைமும் மாறல. என்ன மாறி இருக்குது? ரேட் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ இங்க அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ரேட்டை வச்சு தான் வருது. மொதல் 4%, இப்போ 6.1/4னா 6.25%ன்னு எழுதிக்கலாமா? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2.25%ன்னு வரும். இந்த 2.25% தான் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த 5,000த்துக்கு 2 வருஷத்துக்கு 2.25% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 100ஓட வேல்யூ தான் ஆர். இதை சிங்கிள் லைன்ல போடலாமா? அப்போதான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, PN R பர்சன்டேஜ்ல போடலாம். 5,000 இன்டூ டைம் 2 இயர்ஸ். இப்போ ரேட் என்ன எடுக்கணும்? 2.25% தான் எடுக்கணும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. 2.25%. பர்சன்டேஜுக்கும் 2 ஜீரோவும் கட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 50யை டபுள் பண்ணீங்கன்னா 100. 225 இன்டூ 100. இப்போ ஏதோ தப்பா வருது. சாரி சாரி சாரி. நாலு பர்சன்டேஜ் 6.25%, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2.25% தான். இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 2.25% தான். மொத்த அமௌண்ட்ல 2.25% அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. இதுக்கு அமௌண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2.25% ஆஃப் 5,000 எவ்வளோன்னு பார்க்கணும்ப்பா. இப்போ 2.25 இன்டூ பர்சன்டேஜ் 2 ஜீரோ கட் பண்ணிடலாம், 15 வரும். எனி நம்பர் 50ல மல்டிபிள் பண்றதுக்கு பதில் 100/2 போட்டுக்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 225/2ன்னு வரும். 225 2ல டிவைட் பண்ணும்போது 112.5. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. 50னாலும் 100/2னாலும் ரெண்டுமே ஒன்று தான்.
5னாலும் 10/2னாலும் ஒன்று தான். எனி நம்பர் 5ல மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலா 10ல மல்டிபிள் பண்ணிட்டு அதில் ஹாஃப் வேல்யூ போட்டால் போதும். அதே மாதிரி 50ல மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலா 100ல மல்டிபிள் பண்ணிட்டு அதோட ஹாஃப் வேல்யூ போட்டால் போதும். அதே மாதிரி 100ல மல்டிபிள் பண்ணும்போதும் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குதா, இங்கே லாஸ்ட்டாக 2 0 இருக்குது. ஸோ பாயிண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடணும் by 2. ஓகே, நெக்ஸ்ட் 2ல டிவைட் பண்ணீங்கன்னா 22ல half 11, 5ல half 2.5, ஸோ 11 2.5. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டும் ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு பெருசா இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அப்பதான் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே புரியும். எந்த எக்ஸாமா இருந்தாலும், எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ரீட் பண்ணி பழகிருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், ரீட் பண்றதெல்லாம் எடுத்து எழுதணும். கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன டேட்டா வேணும், என்னென்ன டேட்டா வேணாம் அப்படிங்கிறது உங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதிருங்க. ஒர்க் அவுட் பண்ண தான் இது தேவைப்படும், இது தேவைப்படாது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ பழக கத்துக்கலாம். ஆனா ஆரம்பத்திலேயே நீங்க சும்மா கொஸ்டினே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதெல்லாம் கத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பின்னு 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டைம் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ரேஷியோ 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது. ஆனால் ஸ்கீம் ஏல 5ம் ஸ்கீம் பியில் 4ம் ரேஷியோ படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கீம் ஏ ஆஃபர்ஸ் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் and bonus equal to 20% of the amount of interest earned in 5 years on maturity. ஓகே, இப்போ ஸ்கீம் ஏல எஸ்ஐல 8% ரேட் போடுறாங்க. அது போக அவங்களுக்கு போனஸ் வேற கிடைக்குது. போனஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 20% போனஸ் கிடைக்குது. ஓகே, earned in 5 years on maturity. டைம் 5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, அது ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க, மறுபடியும் ஒருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்த இது ஸ்கீம் பியில் 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இஃப் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏ வாஸ் 20,000, வாட் வாஸ் தி டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் மெச்சூரிட்டி ஃப்ரம் போத் ஸ்கீம்ஸ்? ஓகே, 2 ஸ்கீம்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கப்பா. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2வது ஸ்கீம்ல 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏல 20,000 பிரின்சிபல்னு கொடுத்துட்டாங்க. ரேஷியோ படி 5:4. 5 பார்ட்டுக்கு 20,000னா 4 பார்ட்டுக்கு 16,000ன்னு வரும். பி இன்வெஸ்ட் பண்றது 16,000. இதுல 9% ரேட் கொடுத்துருக்காங்க. டைம் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 9 into 5 45ன்னு வரும். 45 இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை 100ல ஆட் பண்ணிக்கணும். 100ஓட வேல்யூ தான் 16,000. இப்போ 145க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பியில் வர்ற அமௌண்ட். 2 0 கட் பண்ணிடலாம். 16 into 14 224. 16 into 5 80. இப்போ 23,200 ரூபாய் அவங்களுக்கு அமௌண்ட் கைக்கு வருது. சரி, அவங்க அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்போ அவங்களுக்கு கைக்கு வர்றது கரெக்ட் தான்ப்பா. 23,200 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு, சரி 5 வருஷம் கழிச்சு ஸ்கீம் பில இருந்து அவங்க கைக்கு வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி ஏக்கு எவ்வளோ வரும்? 8% கொடுத்துருக்காங்க. இப்போ 8 into 5 14 வரும். இதை 100ல ஆட் பண்ணீங்கன்னா 140 தான் அமௌண்ட். 100ஓட வேல்யூ 20,000. இப்போ 140க்கு எவ்வளோன்னு பார்க்கணும்.
2 0 2 0 கட் பண்ணிடலாம். 14 டபுள் பண்ணீங்கன்னா 28. லாஸ்ட் 3 0. இப்போ 28,000 அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது. இந்த அமௌண்ட் மட்டும் கிடையாது. இது போக அவங்களுக்கு ஓகே. இது போக அவங்களுக்கு bonus equal to 20% of the amount of interest earned in 5 years on maturity. அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்களோ அதுல 20% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரி, ஓகே. இதுல இன்ட்ரெஸ்டும் தேவைப்படுதுல. ஸோ இந்த மெத்தட் வேணா, இதை வேற மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 20,000க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. டைம் எவ்வளோ? 5 years, 8%. 8 into 5 40யா? பர்சன்டேஜ் 2 0 கட் பண்ணிடலாம். இப்போ 4 into 2 8,000ன்னு வரும். 8,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த 8,000த்துல 20% போனஸா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 20,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னா இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 28,000 கிடைக்கும். 28,000 ஃபர்ஸ்ட் வர்ற அமௌண்ட். இது போனஸை சேர்க்காம வர்ற அமௌண்ட். இப்போ இதுல போனஸையும் ஆட் பண்ணணும். 8,000க்கு 20%. 20%னா 1/5ன்னு எழுதிக்கலாமா? 20%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. ஸோ 8,000க்கு 1/5 போட்டீங்கன்னா 1,600ன்னு வரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆன்சர் 29,600. ஓகே. ஸ்கீம் இல இருந்து அவங்களுக்கு ஸ்கீம் ஏல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட் 29,600 ரூபாய். ஸ்கீம் பில இருந்து கிடைக்கிற அமௌண்ட் 23,200 ரூபாய். நம்மளுக்கு டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிருங்க. 29,600 பிளஸ் 23,200. 29 பிளஸ் 23 ஆட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ 29 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 பிளஸ் 23 53யா? அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 600 பிளஸ் 200 800. ஆன்சர் 52,800பா. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். இப்படி பண்ணலாம். 29,600 இருக்குதுல்ல, அதை 30,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 30,000 பிளஸ் 23,000 53,200ன்னு வரும். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 400 ஆட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா 400 லாஸ்ட் மைனஸ் பண்ணும்போது 52,800ன்னு தான் வரும். 29,600னாலும் 30,000 மைனஸ் 400னாலும் எல்லாம் ஒண்ணுதான். பிளஸ் 23,200ன்னு இருக்குதா? இப்ப நான் இதையே 30,000ன்னு எடுத்துக்க சொன்னேன். பிளஸ் 23,200 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 53,200ன்னு வரும். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல 29,600 தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம இப்ப என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? 30,000 ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 400 ஆட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா 400 மைனஸ் பண்ணணும். ஆன்சர் 52,800. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்றது ஈஸியா இருக்கும்ப்பா. ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய இடத்துல இந்த ட்ரிக் யூஸ் ஆகும்ப்பா. ஓகே, ஆன்சர் மார்க் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
1000 is invested at 5% per annum simple interest. If the interest is added to the principal after every 10 years, the amount will become 20,000. Sorry, amount will become 2000. ஓகே. இப்போ 10,000 ரூபாய் சரி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரேட் 5% கொடுத்திருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்றாங்க. If the interest is added to the principal after every 10 years, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 20,000 எப்போ வரும்னு கேக்குறாங்க. இப்போ இருக்கிறது 10,000. 10,000 20,000 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேக்குறாங்கப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய்க்கு டைம் 10 இயர்ஸ் ரேட் 5% போடும்போது பெர்சன்டேஜ் 2 0 கட் பண்ணிடலாம். 5 into 100 500 வரும். இந்த 500 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 1000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 500 ரூபாய். ஸோ மொத்தம் 1500 ரூபாய் வருமா? இந்த 1500 ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்திருக்க அமௌண்ட். நம்மளுக்கு அமௌண்ட் 2000 மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 2000ல இருந்து 1500 போக ரிமைனிங் 500 ரூபாய் சேரணும்னா இந்த 500 ரூபாய் சேர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம், அடுத்து இப்போ 500க்கு எவ்வளோ வருஷம் வருதோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1000 2000 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் 1000, அமௌண்ட் 2000. இப்போ 1500ன்னு வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 1000 இருக்குது, இப்போ 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, 1500ன்னு மாறுது. மறுபடியும் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகணும். இது பிரின்சிபல், இது பிரின்சிபலா இருக்கும்போது இது அமௌண்ட். நெக்ஸ்ட் இப்போ இது பிரின்சிபல். இப்போ 2000 அமௌண்ட்னு எடுத்துக்கணும். 1000 1500 மாறி இருக்குதா? 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், 1500 பிரின்சிபல், 2000 அமௌண்ட், 500 இன்ட்ரெஸ்ட். இதே 500 தானே இங்கேயும் இருக்குது. ஸோ இது இன்ட்ரெஸ்டோட வேல்யூன்னு எடுக்கணும். ஓகே, 100ஓட வேல்யூ தான் 1500. இப்போ பிரின்சிபல்னு என்ன எடுத்திருக்கோம்? 1500. ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே 5% தான். டைம் தெரியாது, ஸோ என்னன்னு எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 500. ஓகே, நெக்ஸ்ட் 2 0 2 0 கட் பண்ணிடலாம். 1 into 5 1 into 5. ஓகேப்பா. நெக்ஸ்ட் 3 into 5 20 into 5. ஸோ n equal to கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 20/3ன்னு வரும். 20/3 மீன்ஸ் 61/3, 62/3. ஓகே,
ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் இங்க டைம் பார்த்துக்கோங்க. பிரின்சிபல், டைம், ரேட். ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம். இப்போ ஒரு 6/2/3. இப்போ ரூ. 1000 ரூ. 2000 மாறுறதுக்கு 10 பிளஸ் 6/2/3. 16 2/3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே. நெக்ஸ்ட்டா அடுத்த பார்ட்ட அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. இப்போ இதில பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்க நெறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இதே மாரி வீடியோஸ் இன்னும் நெறைய பார்க்கணும்னு நெனைச்சீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.